அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. அருணகிரிநாதர் தேடிய பயணத்தில் அருணகிரிநாதர் இந்தந்த ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 பதிவுகள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதில் இந்த 4வது பதிவில் பாருங்கள், ஆண்டார்குப்பம், சின்னம்பேடு, கோயம்பேடு. அந்த கோயம்பேடுக்கு புராதன பேர் கோசை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். அதேமாதிரி திருவேற்காடு, திருவாலங்காடு. உண்மையிலே அருணகிரிநாதர் பெருமான் உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்காரு. அவர் எழுதின 16,000 பாடல்களில் நம்மளுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு 1330 அந்த வகை பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிது. ஒருவேளை எல்லா பாடலுமே கிடைச்சிருந்தா அவர் உலகம் ஃபுல்லாக எந்தெந்த இடத்துக்கு போய் முருகப்பெருமானை பாடியிருக்காரு, வழிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பல உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஓலைச்சுவடி எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அருணகிரிநாதர் நேபாள் போயிருக்காரு, அது உண்மை. சைனா ஆக்சுவலாக போகர் வழிபாடு சைனா முழுவதும் இருந்திருக்கு. அது காலப்போக்கில் மறைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் அருணகிரிநாதர் பெருமான் முருகப்பெருமான் உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் பயணம் பண்ணாரோ அதை தொடர்ந்து அவரும் பயணம் பண்ணி அந்த இடத்துல முருகர் புகழ் பாடியிருக்கான்றது ஒரு பெரிய பேருண்மை. அது முருகர் அற்புதம், அதிசயம். நான் முன்கூட்டியே பதிவு பண்ணியிருந்தேன். அருணகிரிநாதர் பெருமான் காசி போய் பாடியிருக்காரு, கைலாய போய் பாடியிருக்காருன்னு சொல்லி. அது ஒரு பெரிய சான்றாக இந்த புத்தகம் கிடைச்சிது. இந்த புத்தகம் கிடைச்சதே ஒரு முருக பக்தர் மூலயமா தான். எல்லா வேலைகளையுமே முருகப்பெருமான் இலகுவாக மாற்றி எனக்கு கொடுத்துருக்காருன்றது கண்கூட நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கேன். இப்போ வள்ளியூர் கோவிலாக இருக்கட்டும், விராலிமலை, திருச்சி வயலூராக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது எல்லாமே நம்ம எதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எதனால் அவர் அமைச்சிருக்கான்ற ஒரு விஷயத்தை யார் மூலியமாக உணர வச்சுக்கிட்டே இருக்கார். இப்படி பல அற்புதம், அதிசயம் இந்த முருகர் ஆராய்ச்சியில் நான் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய கோவில்கள் புராதன பேரில் இருக்குது, இப்போ பேர் மாறி இருக்கலாம். இந்த குரல் பதிவு கேட்குறவங்க இந்த 4 பகுதியிலையும் இருக்கிற கோவில்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா, இல்லை உங்கள் ஊரில் இருக்கா, கேள்விப்பட்டிருக்கலான்றதை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். அருணகிரிநாதர் தேடிய பயணம் பதிவு நம்பர் 4 அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். அதில் பாருங்கள், அந்த ஒடுக்கத்தூர் செறிவாய் அப்படின்றது வேலூர் பக்கத்தில். இங்கே இருக்கிற ஒடுக்கத்தூர் மகான் தான் பெங்களூரில் ஜீவசமாதி ஆனதாகும். அவர் ஒடுக்கத்தூர்ன்ற ஊர்லேருந்து வந்ததுனால ஒடுக்கத்தூர் மகான் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க. அதே போல் விரிஞ்சிபுரம்ன்றதான் இன்னும் அதுக்குண்டான அந்த புராதன பேர் தான் கிடச்சிருக்க தவிர இப்போ தற்காலத்தில் என்ன பேர் இருக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம கோடை நகர்ன்னு இருக்க பாருங்கள், அந்த வல்லக்கோட்டைன்னு இப்போ மாறி இருக்குது. அது ஒரு நிம்பபுரம்னு ஒரு பகுதி இருந்திருக்கு. அப்புறம் அமராவதினு ஒரு பகுதி இருந்திருக்கு. வைர விவனம்னு ஒரு பகுதி இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் புராதன பேர் தான் இருக்க தவிர இப்போ சமீப கால பெயர் நானும் தேடிட்டு இருக்கேன். தாங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.